ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணப்படும். நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவர்களாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்குறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருக்கும் என்றும். இந்த பகுதியை நாம் சில நாட்களுக்கு முன்பதாக இருந்து இந்த ஒரே வசனத்தை 2 நாட்களிலே நாம் தியானித்து வந்தோம். அதன் முடிவாக அதனுடைய கடைசியாக அதில் ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். அது காலதாமதங்களாகி இந்த வாரம் வரைக்கும் நாம் அதை தொடர வேண்டிய நிர்பந்தத்தை கொடுக்கிறோம். ஆனாலும் அது தேவனாகிய கர்த்தர் நமக்கு தீர்மானித்திருக்கிறபடினால இந்த வசனத்தின் சகல பகுதிகளையும் நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதில் இந்த 20வது வசனத்தை நீங்கள் உற்று பார்க்கும்போது, நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ. அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரணமான ஆள் கிடையாது. அநேக சபைகளை ஸ்தாபித்தவர். வெறுமனே கிறிஸ்தவ போதகன் கிடையாது, வெறியன். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஆத்மாக்களை அறுவடை செய்கிற காரியத்தில் மிகவும் வைராக்கியம் உள்ளவர், தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவனுடைய இருதயத்தின் தாகத்தையும் அந்த வேகத்தை நீங்கள் பார்க்கும்போது, உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அவனுக்கு அந்த வெறி எழுப்ப வேண்டும். அந்த வெறி எழுப்பலைன்னா அவன் ஒரு ஊழியக்காரன் கிடையாது. அதனால அவன் சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியமானவன். அவன் சொல்லுகிறான், நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும். ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷியும் அந்த ஊழியக்காரனுடைய மன விருப்பத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தை குறித்து இந்த பவுல் சொல்லுகிறான், நீங்கள் என்னுடைய மனதின்படி இருக்கிறவர்களாக காணப்படாமலும். அதே சமயம் இன்னொன்று சொல்லுகிறான், நான் உங்களுடைய மனதிற்கு ஏற்றவனாக காணப்படாமலும் இருக்கிறேனோ என்று நான் பார்க்க வேண்டிய பயம் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லுகிறான். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு. இங்கே சபையிலே அவன் கடந்து சென்று அநேக இடங்களிலே பணி செய்தாலும், அவன் ஸ்தாபித்த சபைகளுக்குள்ள கடந்து செல்ல நேரம் இல்லாமல் இருந்தாலும், அவன் அதை குறித்து தூரத்திலிருந்து பார்க்கும்போது சொல்லுகிறான், நான் வந்து பார்க்கும்போது நான் ஒருவேளை உங்களுடைய மனதிற்கு ஏற்றவனாக காணப்படாமலும், அல்லது நீங்கள் யாராகிலும் என்னுடைய மனதிற்கு ஏற்றவர்களாக காணப்படாமலும் இருப்பீர்களோ என்கிற பயம் எனக்கு வருகிறது என்று சொல்லுகிறான். அந்த பயத்துக்கு பின்னாடி தான் சொல்றான், இந்த காரியங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க பயம் உண்டாகுது. எந்த காரியங்கள்? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 20வது வசனத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், 21ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய 20ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இருக்கிற காரியங்கள், அந்த லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஒரு சபையில் அந்த ஊழியத்தை ஸ்தாபிக்கிற செய்கிறவன் அந்த காரியத்தில் வந்து பார்க்கும்போது அங்கே இந்த பயம் உண்டாகக்கூடாது. எனக்கு அநேகருடைய காரியத்தில் எனக்கு அந்த பயம் உண்டாகிறது. இவர்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக நாம் இருக்கிறோமா என்கிற கேள்வி உண்டாகும். அதே சமயம் இவர்கள் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்களா என்கிற கேள்வி உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம பெரிய ஊழியத்தை செய்யாவிட்டாலும் தேவன் கொடுத்திருக்கிற கடமையை செய்து கொண்டிருக்கிற அவசியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதனாலதான் இந்த வசனங்கள் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாவக்கேடுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்திற்குள் இருக்கிறோம். அதில் அநேக காரியங்களை பார்த்தோம். ஒரு காரியம் மீதமாக இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை பார்க்கும்போது கோட் சொல்வதில் இருமாப்பு, கலகங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த கலகங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். இந்த கலகங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்த்த உடனே நம்மளுடைய மனதிற்கு ஒரு மாதிரியான எண்ணம் வரும். கலகம் உண்டு பண்ணுகிறவர்கள், பிரச்சனை பண்ணுகிறவர்கள், பிரச்சனைகள் என்று நம்ம நினைப்போம். அப்படி அல்ல. அதை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது அதுக்கான அர்த்தம் அரரோகன்ஸ் அண்ட் டிஸார்டர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கலகம் பண்ணுகிற காரியம். இன்னைக்கு நம்மளுடைய சபையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற மிக முக்கியமான பாவம் இது. ஏன் இந்த வசனத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, இதுல ஒண்ணு கூட உலகம் உனக்கு பாவம் என்று சொல்லாது. இந்த வசனத்துல, இந்த 20ஆம் வசனத்துல மீதி இருக்கக்கூடிய பகுதியில சபையினுடைய அந்த ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் இடையில இருக்கிற அந்த பரஸ்பரமான உறவை துண்டிக்கக்கூடிய மிக முக்கியமான பாவங்களாக இவைகள் ஒன்றும் உலகத்துல பாவம் என்று சொல்லப்படாதவைகள். இதை ஒண்ணுமே பாவம் தான் உலகம் சொல்லாத நம்ம சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் ஞானம் என்றும், எல்லாவற்றையும் முன்னெச்சரிக்கை என்றும், எல்லாவற்றையும் நாம் தேவ
தேவனுக்காக செய்கிறோம் என்றும் சில நேரங்களில் அதை ஊழியம் என்றும் கூட நம்ம சொல்லிவிடுவோம். அதனாலதான் இது பாவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கலகங்கள் என்றால் இட்ஸ் நத்திங் பட் அரரோகன்ஸ் அண்ட் டிஸார்டர். ரொம்ப அரகண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுவும் இயல்பான நிலைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம் பாருங்க, அவங்களும். அப்படிப்பட்ட குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது நாம் கலகங்களை உண்டாக்குகிறவர்கள் என்று அர்த்தம். வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகம் எடுத்து வாசிங்க. என்னாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நீங்கள் அவர்களை விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். 14ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்கள் காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இந்த கலகம் பண்ணுகிற காரியத்துல நாம் செய்கிற மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்கள். நான் எங்கேயோ கர்த்தருக்கு விரோதமா பண்ணேன். நீங்க கர்த்தர் பக்கம் கூட போக முடியாது, அது நமக்கு நல்லாவே தெரியும். நீ இங்க பண்ணுகிறது தான் கர்த்தருக்கு விரோதமாக பண்ணுகிற கலகம். நீ சபையில பண்ணுகிற அல்லது நீ இருக்கிற வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல நீங்க பண்ணுகிற கலகங்கள் தேவனுக்கு விரோதமாக பண்ணுகிற கலகங்கள். நீங்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை மாத்திரம் செய்யாதீர்கள். நீ கிறிஸ்தவனா இருக்கிற நீயும் நானும் என்ன செய்கிறோமோ அது அத்தனையும் ஆண்டவருக்கு விரோதமா செய்கிற காரியம். நியாயமா செஞ்சினா ஆண்டவருக்காக செய்கிற காரியம். நீ எடுக்கிற பிரயாசம், நீ செய்கிற காரியங்கள் அனைத்திலும் தேவனுடைய நாமங்களில் கலந்திருக்கிறது. அதனால்தான் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்யாதிருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால நமக்கு கலகங்கள் செய்கிற காரியத்துல மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்களுக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்களில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி போதும். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்களுக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது இந்த கலகக்காரர்கள் எங்க இருப்பாங்கன்னா சபைக்குள்ள தான் இருப்பாங்க. இவங்களை நீங்க வெளியே தேட முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல மிக முக்கியமாக அந்த சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறான், கலகங்கள் உங்களுக்குள்ள இருக்குமோ, அதனால நான் விரும்புகிறபடி நீங்கள் இருக்க மாட்டீர்களோ என்று நான் நினைக்கிறேன் சொல்லுகிறான். அதனாலதான் இங்கே மோசையை சொல்லுகிறான், மோசே ஆரோனும் சபையாரை கண்களின் முன்பாக கூடி வர செய்து, அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கூடி வந்திருக்கிற இஸ்ரவேலரை கூப்பிடல, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கலகக்காரரையும் கூப்பிட அளவுக்கு வச்சுக்க கூடாது. நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் சமாதானத்திற்குரியதாக இருக்க வேண்டும். நீங்கள் கலகங்களை உண்டு பண்ணுகிற ஜனங்களாக இருந்துவிடக்கூடாது. எப்படி ஆகிலும் அதற்கு நிறைய குணாசைகள் தேவை. இங்கே இந்த லிஸ்ட்ல நம்ம பார்த்ததெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டியது, இருக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தால்தான் கலகங்களுக்கு தப்பி போக முடியும். இல்லைன்னா இதுலேயும் நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நம்ம தான் கலகக்காரன்னு சொல்றாங்களோ, அப்போ அதை வச்சு ஏதாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ணலாமோ? இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கலகங்களை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அதுதான் பிரதானமாக இருந்தது. அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, எகிப்துல மகா பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போகும்படி கர்த்தர் அத்தனை பிரயாசப்பட்டு மோசையை கொண்டும் ஆரோனை கொண்டும் அந்த காரியத்தை செய்தார். ஆனா அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கலகம் பண்ணினார்கள், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பிரச்சனை பண்ணாங்க. அதனாலதான் அவர்களை பார்த்து அவங்க கூப்பிடுறாங்க கலகக்காரரே என்று சொல்லி. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேற எப்படி கலகங்கள் உண்டாகும்? நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்கள். அங்கே தெளிவாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி பண்ணினார்களா? நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் பர்னேயாவிலிருந்து உங்களை அனுப்புகையிலும் நீங்கள்
அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்கள், ஆண்டவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறீர்கள். இந்த கலகம் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்த டெஃபினேஷன் சொன்னேன். இட் இஸ் நத்திங் பட் அரகன்ஸ் அண்ட் டிஸார்டர். அதாவது நான் வைக்கிறது தான் சட்டம், நான் சொல்றது தான் சரி, நான் நினைக்கிறது தான் கரெக்ட், இதுதான் கலகம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார். ஆண்டவரே சொன்னாலும் சரி, தேவ வசனம் சொன்னாலும் சரி, அது யாரு சொன்னாலும் சரி, நான் என்ன நினைக்கிறேனோ அதான் கரெக்ட். இது உங்க வாழ்க்கையில இருக்கா இல்லையா? யார் யாருடைய வாழ்க்கையில இது இருக்குதோ அவர்கள் அந்த இடத்துல கலகத்தை தவிர வேற ஒன்றும் உருவாக்கணும். சில ஜனங்களை நம்ம பார்ப்போம், ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, டக்குனு இடத்த காலி பண்ணுவோம்னு காலி பண்ணிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல அடுத்தது பிரச்சனை தான் உண்டாகும், வேற எதுவுமே உண்டாகாது. சில ஜனங்கள் வந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம். அவங்க போற வரைக்கும், எப்படியாவது அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்ச நேரம் எதையாவது பேசலாம், ஏதாவது ஆறுதலாக இருக்கும், இல்லைன்னா மகிழ்ச்சியாக இருக்கும், ஏதாவது ஒரு நன்மை பயக்கும். அந்த ஜனங்கள் வந்துட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படும். சாதாரண ஒரு உலகப்பூர்வமான ஒரு சினிமா நடிகனை பார்த்தா கூட சந்தோஷப்படும். ஆனால் சில ஜனங்களை பார்த்த உடனே இடத்த காலி பண்ணிடும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தால் அடுத்த பிரச்சனை தான் போகுது. இங்கே வேதம் சொல்லுகிறது கலகங்கள் பண்றீங்க. அங்கே காரணம் என்ன? அதுக்கு வேற எந்த முக்கியமான காரணம் தேவையில்லை, நான் நினைக்கிறது தான் கரெக்ட். அதனால தான் இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள் சபைக்கு விரோதமாக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணதான் செய்வாங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கலகம் உண்டாக்குகிற காரியம் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலகத்தினால் வரக்கூடிய விளைச்சல்கள் என்ன ஆகும், அதனுடைய ரிசல்ட் என்னவாகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது கிறிஸ்தவம் என்பதும் வேத வார்த்தைகளை நீங்கள் கேட்பது என்பதும் சும்மா கூட்டாமல் இருக்கக்கூடாது. அதனுடைய காரியங்கள் என்ன ரிசல்ட்டை கொடுக்கும், அது என்ன செய்யும் என்று பார்ப்பீர்கள். எல்லாம் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது. திரும்ப வாசிக்கலாம். பிரிந்து போயிருக்கிறார்கள், அவர்கள் கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். கலகம் பண்ணுகிறவர்கள் சேர்ந்து இருக்க மாட்டார்கள், பிரிந்துதான் இருப்பாங்க. அவர்கள் எந்த இடத்திலையும் ஐக்கியம் இருக்காது. ஆனால் கிறிஸ்தவ சபைக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? ஐக்கியம், ஒருமனப்பாடு. ஆனால் அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த கலகங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் பிரிவினைகள் இருக்கும், பிரிந்து இருப்பீர்கள், ஒன்றாக சேர்ந்து இருக்க மாட்டீங்க, ஒரு மனம் இருக்காது. அந்த ஆதி அப்போஸ்தல சபைகளில் நடந்ததா அதுதான். பேதுருவெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பல தடவை பிரச்சனை பண்ணிட்டு போய் அங்கே ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. அவன் பாட்டுக்கு மட்டமாக படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஆனால் சபை ஒருமனப்பாடு சும்மா இருக்காது. அது அங்கே ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவதூதர்கள் போய் அவங்க ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்துடுவாங்க. இதுதான் ஆதி சபை. இன்னைக்கு நம்ம சபை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கேட்டால் பவுல் அதனால தான் பரிதவிச்சு சொல்றாரு, கலகங்கள் இருக்குமோ அது ஒருமனப்பாட்டை கெடுத்துரும். நான் செய்யறதா கரெக்டுன்னு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா நான் ஊழியக்காரன்னு ஒதுக்கி விட்டுருவீங்க. எப்படி அவன் சொல்லிட்டு போறான், அவனை திருத்த முடியாது. என்ன திருத்திங்கன்னா அதான் லாஸ்டா இருக்கும். அது கோர்ட்ல எல்லாமே அதோட முடிஞ்சு போயிடும். என்ன திருத்த முயற்சி பண்ண முடியாது. உனக்குள்ள அந்த காரியங்கள் அவனை விட நான் பெருசு, நான் சொல்றதா கரெக்ட், நான் சொல்றதை தான் கேட்கணும், என்னைக்கு மேலையா அப்படின்னு நினைக்கிறவன் ஒருத்தன் இருந்தா அவன் பிரிந்து தான் இருக்க வேண்டும், அல்லது பிரிவினைக்குள் தான் இருக்க வேண்டும். இங்க வசனம் அதை தான் சொல்லுகிறது. இவர்கள் தங்களுடைய கலகங்களினாலே பிரிந்து போனார்கள். நீங்க பிரிந்து போகிறவர்களாக காணப்படுவதற்கு கலகங்கள் அவசியமாய் தேவைப்படுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 36:13. The symptoms of this, symptoms of arrogance and disorder, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு சொல்லுவாங்க, என்னப்பா பிரச்சனை, ஆஸ்பத்திரி போனோம், வயிறு வலிக்குது, வயிறு வலியிலேயே நிறைய வலி, நடுவில் வலிக்குதான்னு கேட்போம். இந்த சைடு வலிக்குதா, அந்த சைடு, ஒரு சைடு வலிச்சா கிட்னி ப்ராப்ளம், ஒரு சைடு வலிச்சா அப்பெண்டிக்ஸ், ஒரு நடுவில் வலிச்சா அல்சர். வயிற்றுலேயே எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. உன் பாவத்தில் அதனால வரக்கூடிய விளைச்சலை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் உனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு. இங்கே லிஸ்ட் இருக்கு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத பாருங்க. This arrogance first செய்யும், it will separate you from the congregation.
எல்லா ஜனங்களும் வித்தியாசப்பட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஆள் மட்டும் யாரோடையும் சேர மாட்டாங்க, 2 பேர் மட்டும் யாரோடையும் சேர மாட்டாங்க, 10 பேர் மட்டும் யாரோடையும் சேர மாட்டாங்க. மீதி எல்லாம் ஒரே குரூப்பாக இருக்கும். காரணம் அரகன்ஸ் அண்ட் டிஸார்டர். புரியுதா உங்களுக்கு? கலகங்கள் உங்களை பிரித்தாடும். இங்கே வசனம் சொல்லுகிறது இருதயத்தை கடினப்படுத்தும். இந்த கலகங்கள் திரும்ப 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 வரும்போது என்ன, இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். நான் செய்யறதுதான் சரி அப்படின்னு கடைசியில் அது உள்ள ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்தி முன்ன ஒரு பயங்கரமான மோசமான அரோகண்டான ஒரு அரக்கனாக மாற்றிடும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வளர்ந்துட்டோம். வேதம் சொல்லுது, நீங்கள் கலக்கங்களை உண்டாக்க ஆசைப்படுவீர்களே, ஆனால் கலக்கங்களின் சாயல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உன் இருதயத்தை கடினமாக்கிவிடும். திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 13 வசனம். தேவன் மேல் தன்னை ஆணையிட்டு கொண்ட தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டது. தன் கழுத்தை அழுத்தமாக்கி என் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று சொல்ல, விரோதமாக கலகம் பண்ணி, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது, நீங்கள் உங்களுடைய காரியத்தை விட்டுக் கொடுத்து இறங்காமல் நீங்கள் இருக்கும்போது, அதுக்கு தாழ்மையெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கலகங்கிற வார்த்தைக்கான டெஃபனிஷன்ஸ், இதனுடைய அர்த்தங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். ரொம்ப மைன்யூட்டான பாவம் இது. இது பெருமையும் சொல்ல முடியாது, இதை பொறாமையும் சொல்ல முடியாது, இதை மேட்டிமைன்னு சொல்ல முடியாது, இதை துணிகரம்னு சொல்ல முடியாது. இது அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு மைன்யூட்டான ஒரு பிரச்சனை. கேன்சர்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேன்சர் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அது மாதிரி. இந்த கலகங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாவற்றையும் மேலோங்கி அதற்குள்ள ரொம்ப மைன்யூட்டா வரக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பாவம். அதனால சொல்லப்பட்டிருக்கு, இந்த கலகங்கள் உங்கள் இருதயத்தை கடினமாக்கி உங்கள் கழுத்தை அழுத்தமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணுமே இருக்காது, பெருமை பாராட்டு ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் 0 தான். ஆனா ஏதாவது ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெருமை முடியும். நீங்க உட்காந்து இவங்க பெருமை பண்றாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிங்கன்னா அங்க ஒன்றும் இருக்காது, அங்க ஒரு காரியமே இருக்காது. இவங்க இவ்வளவு தூரம் துணிகரமா பேசுறாங்க, என்ன தைரியத்துல பேசுறாங்க, அங்க ஒண்ணுமே இருக்காது. பட் ஆனா நடக்கும். காரணம் என்னன்னா, கலகங்கிற பாவம் உனக்குள்ள இருக்கு. அது அந்த காரியத்தை செய்து உன்னை அழிக்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, இது இருதயத்தை கடினப்படுத்தும். If your heart gets hardened, then nothing can be done with it. அது கடினமாயிருச்சுன்னா அது ஒன்றை பண்ணணும்னா உடைக்க தான் முடியுமே தவிர அதை பயன்படுத்த முடியாது. எம்எஸ்க்கும் ஹார்ட் அண்ட் ஸ்டீலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹெச்எஸ்க்கும் எம்எஸ்க்கும். எம்எஸ்ங்கிறது தான் இப்போ இந்த ஜன்னல் கம்பிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு எஸ் மாதிரி வளைச்சிருவாங்க, சி மாதிரி வளைச்சிருவாங்க, தட்டி 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 அப்படியே வளைச்சிருவாங்க. ஆனால் ஹார்ட் அண்ட் ஸ்டீல் இதை நல்லா சூடாக பழுக்க வச்சு இந்த கம்பியை அப்படியே சூட்டோட தண்ணியில் போட்டாங்கன்னா அது ஹார்டாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வளைக்க முடியாது. நீங்கள் வளைச்சிங்கன்னா அது உடஞ்சிடும். உன்னுடைய வாழ்க்கை நீ சாதாரண கிறிஸ்தவனா இருக்கிற வரைக்கும் அது மைல்டு ஸ்டீலாக இருக்கும். அதை அப்படியே வளைச்சிக்கலாம், நெரிச்சிக்கலாம், ஆண்டவர் விரும்புகிறபடி அதை கொண்டு போய்க்கலாம். நல்லா கொதிக்க வச்சு, நீ தான் கொதிக்க வைக்கிறது, அவரும் உன்னை கொதிக்க வைக்கிறது இல்லை. டக்குன்னு ஒரு நாளில் கூல் ஆகிட்டீங்கன்னா அன்றைக்கி ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உன்னை உடைக்க தான் செய்யுமே தவிர உன்னை உருவாக்க முடியாது. ஜாக்கிரதையாக கலகங்கள் உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக உன் கழுத்தை இருமாப்பாக்கி உன் இருதயத்தை கடினப்படுத்தி விடும். ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக இருக்கு. ஊசி போடும்போது கூட டாக்டர் சொல்லுவார், உடம்ப ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக விட்டால் உனக்கு ஊசி போடுறது வலிக்காது. அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு சதையெல்லாம் அப்படியே டென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன்னு வச்சுக்கிறேன், குத்தும்போது எரும மாட்டு மேலே குத்துற மாதிரி வலிக்க தான் செய்யும். உனக்கு தேவன் சொல்லுகிற காரியம் பி வெரி கேஷுவல் இன் கிறிஸ்டியன் லைஃப். ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த நல்ல வாழ்க்கையில சாதாரணமாக வாழுங்க. ஏன் அவ்வளவு அரவெட்டாக இருக்கணும்? ஏன் அவ்வளவு இருமாப்பாக இருக்கணும்? இந்த எல்லா ஒட்டுமொத்த பாவத்தையும் சேர்த்து ஒத்த வரியில கொண்டு போகிற மாதிரி ஏன் நீங்கள் கலகங்களை உண்டாக்குகிறவர்களாக இருக்கணும்? வேதம் அதற்கு உனக்கு இடம் கொடுக்கல. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி விரோதமாய் கலகம் பண்ணி நியாய பிரமாணத்தை புறம்பே எரிந்துவிட்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். புரியுதா உங்களுக்கு? சிலரோட 2 நிமிஷம் பேசினாலே உங்களுக்கு கோபம் வந்து நீ ஒன்றும் இடத்த காலி பண்ணணும். அப்படி இல்லைங்கிற மாதிரி இருந்தால் நீயும் சேர்ந்து சண்டை போட்டு முன்னாடி அந்த
ஜெனரேட் பண்ணிக்கணும், ரீஜெனரேட் பண்ணிக்கணும். இங்க வசனம் சொல்லுகிறது இவர்கள் கலகம் பண்ணுகிறவர்கள். கலகம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறவே தள்ளி விட்டுவார்கள். அவங்க காரியம் வரும்போது எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாணம் கெட்ட வார்த்தை கொண்டு உன் வாயிலிருந்து புறப்படலாகாது, அதெல்லாம் போய் குப்பையில போடுறாங்க. யார் என்ன காரியத்தை சொன்னாலும் சரி, மற்றவர்களுக்கு விரோதமாக பேசிடாதீங்க, இந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க, இப்படி பண்ணிடாதீங்க. இந்த நியாயப்பிரமாணமெல்லாம் கலக நேரத்தில் ஒன்றும் வேலை செய்யாது. அது வாட்டுக்கு தான் இஷ்டப்படி என்ன செய்யணும் அத்தனையும் செய்யும். இதுதான் கலகங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லா அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல அந்த கலகங்கள் உங்களை மேலோங்கி வர்றதை பார்க்க முடியும். இவர்கள் கோபம் மூட்டுகிறவர்களாக இருப்பார்கள். ஒரு கிறிஸ்தவன் ஒரு பிரச்சனையில கோபத்தை அதிகப்படுத்துகிறவனாக இருக்கக்கூடாது, கோபத்தை தனிக்கிறவனாக இருக்க வேண்டும். கலகம் பண்ணுகிறவர்கள் உங்கள் எதிராளியை கோபம் மூட்டுகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவரையே கோபம் மூட்டுகிறவர்களாக இருப்பீர்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை புறமே தள்ளுகிறவர்கள் அவர்கள் கலகக்காரர்கள். நியாயப்பிரமாணம் தான் பேசணும், வேத வசனம் தான் பேசணும், வேத வசனத்திற்கு தான் கீழ்ப்படியணும், வேத வசனத்திற்கு தான் உடன்படணும். உனக்கு கோபம் வந்துருச்சுங்கிறதுக்காக நீ வேத வசனத்தை பின்னாடி தள்ள முடியாதே. உனக்கு கோபம் வந்துருச்சுங்கிறதுக்காக நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்திட முடியாது. உங்களுக்கு கோபம் வருகிறதுங்கிறதுக்காக நீங்க விரோதத்தை உண்டாக்க முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேச முடியாது. அதை செய்கிறவர்கள் கலகம் பண்ணுகிறவர்கள். அந்த கலகங்களை நம்ம வாழ்க்கையில் எத்தனை பண்ணி கொண்டிருக்கோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 43ஆம் வசனம் வாசிக்கலாம். தங்கள் யோசனைகளினாலே கலகம் பண்ணி சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கலகம் பண்ணின உடனே என் தேவன் உங்களுக்கு பயப்பட போறது கிடையாது. அவன் பவுல் சொன்ன மாதிரி, நீங்கள் என் இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருப்பீர்களோ நான் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருப்பேன்னு சொல்லி ஊழியக்காரமான கோமாளி மாதிரி பயந்துட்டு இருக்கலாம். ஆனா இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, திரும்பவும் வாசிக்கலாம். அநேக தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனைகளினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். சிறுமைப்படுத்தப்படுவீர்கள், அசிங்கப்படுவீங்க. நீ நினைச்சிட்டு இருக்கலாம், அவனை பெருமையாக நினைச்சுக்கிறாங்க, நம்மளை எதிர்க்கிறதுக்கு தெரிய யார சக்தியும் கிடையாது, நம்மளை யாரும் என்னன்னு கேட்க முடியும். அப்படி கேட்டால் நம்ம இப்படி செஞ்சிடலாம், இப்படி கேட்டால் அப்படி செஞ்சிடலாம். நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார். அதை மாற்றமே கிடையாது. நீ எதை எதிர்பார்க்கிறீ அது மட்டும் கிடையாது. நீ எதை எதிர்நோக்கி இருக்கிறீ அதில் தோற்று போயிருக்கு. நீ எந்த காரியத்தினால வருத்தப்படுறியோ அது உனக்கு நிரந்தரமாகும். வேத வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. உடனே அவனையும் என்ன சாபம் போடணும், சாபத்தை நீ வாங்க கூட்டினா கொடுக்க தான் செய்யணும், வேற என்ன பண்ண முடியும்? நீங்க சாபங்களை அள்ளிக்கொள்ளும்படி ஆசைப்பட்டீங்கன்னா அது இங்கேதான் போய் இருக்குன்னு சொல்லி காண்பிக்க தான் முடியும். நீ வேதம் சொல்லுகிறது கலகங்கள் உன் வாழ்க்கையில் அவசியம் இல்லை. கலகம் பண்ணுகிறவர்களை வேதம் சொல்லுகிறது அவர்களை கர்த்தர் சிறுமைப்படுத்துவார். எவன் இடத்துல நிறுத்த முடியும்? ஆண்டவர் சிறுமைப்படுத்தணும்னு நினைச்சா அந்த இடத்துல நிறுத்த முடியும். வேதத்திற்கு ஜாக்கிரதையாக பயப்படுது. கலகங்கள் அது உங்களை சிறுமைப்படுத்தும். உங்களுடைய யோசனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களே ஆனால் அவர்கள் தங்களை விடுவித்தார். அநேக தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனைகளினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். இட் இஸ் ஆல்சோ சோர்ஸ் ஃபார் மேக்கிங் த அரோகன்ஸ். உங்க யோசனைகள் தான் உங்களுக்கு அநேக நேரம் உங்களை கலகத்துக்குள்ள கொண்டு போகும். இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி செஞ்சிருவாங்களோ, இப்படி செஞ்சிருவாங்க. எப்படி செஞ்சுட்டு போறாங்க? நீ கர்த்தரை விசுவாசிக்கிற, தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற, தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கும் போது கலகங்கள் உனக்கு தேவையில்லை. இங்க யோசனைகளினால் கலகம் பண்ணினார்கள், அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், அக்கிரமத்தினால் சிறுமைப்பட்டு போனார்கள். அதுதான் நடக்கும், வேற அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் வேத வசனத்திற்கு பயந்து நடங்க. நீங்கள் யோசனைகளினால் கலகம் உண்டாக்குகிறவர்களாக இருக்க வேண்டாம். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் என்று சொல்லப்படும். They least bother about the words which are given in the sermon. They least bother about the words which are given in the Bible. They least bother about the preachings which are given in the church. எதை பற்றி அவங்களுக்கு மண்டையிலே ஏறாது. நீ என்னதான் பிரசங்கம் பண்ணு, என்ன சொல்றானோ, என்ன சொல்றானோ, எதனால இப்படி சொல்லிட்டு இருக்கான், இப்படிதான் அவங்க புத்தி இருக்கும். இங்க வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் உள்ள வார்த்தைங்கிறதோ அவன் மண்டையில என்னைக்கு ஏறுதோ அன்னைக்கு தான் நீ கலகத்தை விட்டு வெளியே வருவ, பாவத்தை விட்டு வெளியே வருவ. இங்க வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவார். பிரசங்கத்துக்கே விரோதமாக கலகம் பண்ணுவாங்க.
விருப்பத்தின்படி இருப்பார்களோன்னு பயந்துட்டு தான். நான் பச்சையா சொல்றேன், நீங்க விரோதமாக தான் இருக்கிறீர்கள். என்னுடைய இருதயத்தின் ஏற்றபடி இல்லை ஒருத்தர் கூட. வேத வார்த்தையின்படி வாழ ஆசைப்படுகிறேன், ஒருவரும் வாழ விரும்பல. உங்களுடைய வாழ்க்கையில உங்க இஷ்டப்படி தாறுமாற போகிறீங்க. எப்படி அவ்வளவு தைரியமா சொல்றேன்? வெளியே இருக்கிற ஜனங்கள் உங்களை பற்றி சாட்சி சொல்லலையே. இங்கே இருக்கிற நீங்க வேணா இந்த குட்டி செடிகளை முதல்ல ஓட்டின மாதிரி நீ மோசம் நான் மோசம் எல்லாம் சொல்லிக்கிங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எனக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜனங்கள் நற்சாட்சியை சொல்லணும். வெளியே போற இடத்துல அவங்க நேற்று நான் என் கூட இந்த இடத்துல பார்த்தனே, இவங்க இந்த இடத்துல இப்படி ஆப்போட ஆடிட்டு இருந்தாங்களே, இப்படிதான் வாலிபர்களை குறித்து பெரியவர்களை குறித்து எனக்கு சாட்சி கிடைக்குது. என் இருதயத்துக்கு ஏற்றபடி இல்லையே. கலகங்கள் இருக்கிறது, இருக்கு, உன் வாழ்க்கையில இருக்கு, மாய்மால இருக்கு, துணிகரங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லிக்கீங்க, அதை பத்தி சந்தோஷப்படுங்க. இங்க இருக்கிற ஒருத்தரை பத்தி நீங்க குறை சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சபைக்குள்ள இருக்கிற அநேகர் ஒருவர் மேல ஒருவர் குறை சொல்லுங்க. ஏன்னா வீட்டுல பாருங்க, அதிக சண்டை யாரு இருக்கிறோம்னா அண்ணன் தங்கச்சிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, இவங்களுக்குள்ள அதிகமா சண்டை வரும். ஏன்னு கேட்டா ஒருவர் மேல ஒருவருக்கு இருக்கிற அன்பு, அதை நான் ஏற்றுக்கிறேன். வெளிசாட்சி, அந்த இடத்துல அவங்க அங்க திருடி போயிட்டாங்க, அந்த இடத்துல அவங்க அறுவல் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல இவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல அவங்க அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்படி? How is it possible? எப்படி உன்னுடைய குறித்து உன் சபையில நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் சாட்சியாக இருக்கிறீர்கள், மன விருப்பத்தின்படி இருக்கிறீர்கள் என்கிற நிம்மதியோடு இருக்க முடியும்? துணிகரம், ரொம்ப ஜாக்கிரதையா வேத வசனத்தை நீங்கள் அலட்சியம் பண்றீங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை குறித்து நற்சாட்சி இல்லை, நீங்க பணி செய்கிற இடத்துல இல்லை, உங்க தொழில இல்லை, உன்னுடைய படிக்கிற இடத்துல கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறீர்கள். நம்ம சபையில கிடைக்கிற அளவுக்கு சத்தியம் வேற எங்கேயுமே கிடைக்காது. காலையில ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த சபைக்கு போனேன், அந்த சபைக்கு போனேன், நீங்க போனா எப்படியாவது சத்தியத்தை கேட்கறது நம்ம சபைக்கு வந்துடணும். பெருமைக்காக கிடையாது, இங்கதான் ஓப்பன் டாக்கா இருக்கும். நீ எனக்கு தேவையில்லை, நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு வேதம் தேவை, வேத வார்த்தை தேவை. உன்னை உட்கார வச்சு மாலை போட்டு அலங்காரம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வேத வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாய் என்கிற சாட்சியின் சத்தம் காதுகளிலே கேட்கப்படணும். நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் போறீங்க, நீ தேவனுக்கு விரோதமாய் ரொம்ப அலட்சியமா போறீங்க. காரணம் கலகம் உன் இருதயத்தில் இருக்கு. கலகக்காரர்களாக இருக்கிறீர்கள். நீ செய்கிறது நியாயம் என்று நினைக்கிறாய், வேதம் உன்னை அப்படி நடத்த விடாது. என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை மட்டும் வேகமா வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலகக்காரனுடைய கலவரம். ஃபர்ஸ்ட் திங் இஸ், கலகக்காரன் தானா பிரிஞ்சு போயிடுவான். அப்படி இல்லைனாலும் உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போகாம பாருங்க. புரியுதா உங்களுக்கு? கலகக்காரன் பிரிந்து போயிடுவான். வசனம் சொல்லுகிறது, கலகக்காரத்தை விட்டு நீ பிரிந்து போயிடு. அவன் இப்படியே நான் தின்ன பேச்ச தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. அவனுக்கு ஒரு ரிசல்ட் இருக்காது. எவன் ஒருத்தன் சம்பாதிக்கிற பொருள் இல்லையோ அவன் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். நீ வீட்டுல பேசி முடிச்சாலும் அவன்கிட்ட 20 ரூபாய் கடன் கேட்பான். ஆனா அவன்கிட்ட உட்காந்து நீ பேசணும்னா 3 மணி நேரம் உலக பொருளாதாரத்தையே பேசுவான். ட்ரம்ப் என்ன செய்யணும், அமெரிக்காவுடைய புட்டின் என்ன செய்யணுங்கிற வரைக்கும் அட்வைஸ் பண்ணுவான். ஆனா கடைசியில் 20 ரூபாய் உங்க கடன் கேட்பான். இப்படிதான் இன்னைக்கு நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு. உன்னுடைய காரியங்கள் அப்படிதான் இருக்கு. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிரிந்து போங்கள். Don't be along with the people who are being along. தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதவங்களோட உனக்கு என்ன சமகாசம்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சமகாசம், இல்லைன்னா பிரிந்து போ. வேதம் அதை தான் சொல்லுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அவர்கள் அறிய வேண்டும். They have to know that there is a prophet in between them. இவங்க என்ன பண்ணுவாங்க? கலக வீட்டாராகிய இவர்கள் எங்க இருப்பாங்கன்னா சபையில தான் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? மோசையோட இருப்பாங்க. இந்த கலக வீட்டாராகிய இவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி தாங்கள் கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அவர்கள் அறிய வேண்டும். அப்படின்னா என்ன இருக்கும்? உன் லட்சணம் எனக்கு தெரியுங்கிறது நீ சொல்ல வேண்டும். அவங்களுக்கு அதை தான் சொல்லுகிறார். நீ என்ன பண்ணாலும் சரி, நம்ம திருட்டுத்தனமா இந்த காரியத்தை செஞ்சோம்னா யாருக்கும் தெரியாது, ஊழியக்காரனுக்கு தெரியாம அந்த காரியத்தை ஒதுக்குப்புறமா செஞ்சா ஒன்றும் தெரியாது. நீ இந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அறிந்து கொள்ளுங்கள். உன் மூஞ்ச பார்த்தோன்னே தெரிஞ்சு நீ என்ன காரியத்தை செய்கிறாய் என்பதை. இங்க வேதம் அதை தான் சொல்லுகிறது. கலக வீட்டாராகி அவர்கள், நீ கலகத்தை உண்டு பண்ணுகிற ஜனமாக இருக்கிற
செய்கிற காரியத்தை விட்டு விலக மனசே கிடையாது. அதான் கலகம். arrogant and being disorder. You are not belonging to the order in which you are being kept. எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். எல்லாரும் ஆண்கள் பக்கத்தில் உட்காரணும், பெண்கள் பக்கத்தில் உட்காரணும், ஒரு ஆள் மட்டும் போய் ஆண்கள் பக்கத்தில் உட்காந்து எப்படி இருக்கும்? That is what we say that it is disorder. எல்லாம் மளிகை ஜாமான் வச்சிருக்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துல மட்டும் கொண்டு போய் நடுவால ஒரு சோப்பா கிட்ட வச்சோம்னா எப்படி இருக்கும்? அது வித்தியாசமா இருக்கும். நீ சாப்பிடுற பொருளுக்கு நடுவில் அதை தான் வைக்கணும். எங்க எது இருக்கோ அங்கதான் அது இருக்கணும். நீ டிசார்டரா இருக்க. உன்னுடைய முறைகள் மாற்றமாகிறது. சபைக்குரிய சாயல் இல்லை உன் வாழ்க்கையில. கிறிஸ்தவனுக்கு உண்டான பாங்கு இல்லை உன்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவனுக்கு உண்டான சாட்சி இல்லை உன் வாழ்க்கையில. எல்லாம் எப்படியோ போவான், நான் இப்படித்தான் போவேன். அதான் ஆர்டர். அரோகண்டா இருக்கிற, தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிற காரியத்துல ரொம்ப துணிகரமா இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அறிந்து கொள். There is one prophet in between you. ஒருவன் உண்டு. தேவனாகிய கர்த்தர் உங்களிலே ஒருவரை எழுப்புவார். அதான் மாற்றமே கிடையாது. இங்க வசனம் தேவன் நமக்கு அதை தான் கொடுத்து எச்சரிக்கிறார். அதே எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 26 27 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கலகமிட்டார். நான் உங்களோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்படி கர்த்தராகிய ஆண்டவர் இனிமேலை குறைத்தார் என்று அவர்களோடு சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலகமிட்டார். This is the clear identification of that. உன்னால எப்போ சபையில சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்க முடியலையோ, வசனம் தெளிவாய் சொல்கிறது, நீ கலகமிட்டார். That's all. சின்னதுல இருந்து சொல்லிட்டு இருப்போம். கடந்ததுல இருந்தே நிறைய பேர் 5 வயசு 6 வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுருக்கோம். இன்னைக்கு வெளியே சமுதாயத்தில் நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அடைச்சி இவங்களுக்கா நீ ஊழியம் பண்ணுங்க. அப்படி இருந்தே நொந்து வெடிச்சு போயிருக்கும். அடைச்சி இந்த மனுஷனுக்கா இந்த மனுஷிக்கா இவர்களுக்கா? வேதம் சொல்லுகிறது, கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள், அவர்கள் கலகமிட்டார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. அதனால தான் ரொம்ப டீப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். பவுலுடைய காரியத்தை குறித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. அவன் ஏன் இந்த காரியத்தை பயன்படுத்தினான்? அவனுக்கு ஏன் அந்த பாரம் இருந்தது? அவன் சம்பாதித்த சபை மேல் அவனுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போனது? அழகா வசனம் சொல்லுகிறது, இவர்கள் கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாமல் போகட்டும், நாசமா போகட்டும். வசனம் வந்து சொல்லுகிறது, அவர்கள் கலகமிட்டார். They won't obey. நேற்று ஒரு பேரண்ட் வந்து சொன்னாங்க, என் பிள்ளைங்க நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க போய் ஹாஸ்டலில் விட்டுலான்னு இருக்கேன். உன் பேச்சவே கேட்காதா, யார் பேச்சு கேட்க போறான்? கலகமிட்டா. புரியுதா உங்களுக்கு? Even if they go to the hospital, even if they go to the jail, எங்க போனாலும் சரி கலகமிட்டார் திருந்த மாட்டார். வேதம் சொல்லுகிறது, விட்டு பிரி. வேதம் நிலைத்த அவ்வளவுதான். வேணும்னா கலகத்திலிருந்து விடுதலையாகி வரட்டும், வேண்டுமானால் தேவனுக்குள்ள வரட்டும். சத்திய வசனம் போய்கிட்டே தான் இருக்கும். போக போக பிரச்சனை ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும். காதுக்குள்ள போக போக அது இருதயத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர 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 பிரச்சனை ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும். ஆகும். வேதம் சொல்லுகிறது, ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தா கேட்கிறவன் கேட்கட்டும்னு அர்த்தம். கேட்காதவனும் இருப்பான். எல்லாம் கண்ணை வீடு தான் உட்காந்துட்டு இருக்கும். ஆனால் அதில் 10% கூட கேட்டிருக்காது. கேட்டாலும் அந்த 10% நமக்கு ஆக்ரோஷமாக தான் எழுப்பிட்டு இருக்கும். நெவர் மைண்ட். வசனம் சொல்றது கலகமிட்டா. நீ சொல்லிட்டு இருப்ப, அதுக்கு ஒரு பேர் வச்சு, அதுக்கு ஒரு சர்ச்சை, அதுக்கு ஒரு காங்கிரிகேஷன் சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் பெற்றவங்க பேச்சவே கேட்காது, மற்றவங்க பேச்சு எப்படி கேட்க போகுது? ஆனால் கேட்க வேண்டியது தேவ வார்த்தை, தேவ வசனம். இந்த தேவ வார்த்தையை கேட்காதவர்கள் கலகமிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கலகம் பண்ணும்போது நீங்கள் மற்ற ஜனங்களுக்கு விரோதமாக காரியத்தை செய்கிறீர்கள். அங்கே தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒரு காலம் அந்த காரியத்தில் அனுமதிக்க முடியாது. அதே அதிகாரத்தினுடைய 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 12:2. கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். These are all the symptoms of the people who are being around them. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி அநேக நேரம் எனக்கு பாரம் உண்டு. எவ்வளவோ வருஷங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒருத்தரை குறித்து கூட வெளியிருந்து ஒரு ஜனம் வந்து இப்படியா இவங்க இவ்வளோ ரொம்ப நல்ல ஆளாக இருக்காங்கன்னு சொல்லி அவருடைய சுறுசுறுப்பை குறித்தோ, அவருடைய உண்மையான உழைப்பை குறித்தோ, அல்லது அவர்களுடைய படிப்பை குறித்தோ, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை குறித்தோ என் காது கேட்க உத்தரம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி பாரப்பட்ட போது எனக்கு ஆறுதலாக இந்த வார்த்தைகள் இருந்தது. திரும்ப வாசிங்க. நீ கலகமிட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய், காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படி அவர்களுக்கு காதுகள் இருந்தும் கேளாமல் போகிறார்கள், அவர்கள் கலகமிட்டார். டூப்ளிகேட்ஸ். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. There are frauds. அதான் சரியான வார்த்தைகள். 420s. ஏன்
These much of words are going inside your ears and your heart, but there is no result. இப்போ ஒரு இடத்துல என் பிள்ளைகள், என்கிட்ட வளர்ந்த பிள்ளைகள், அவர்கள் இதற்கு எதிர்த்து நின்றார்கள். எனக்கு அங்கே ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து, ஒரு கல்வி ஸ்தாபனத்திலிருந்து, ஒரு மேலிடத்திலிருந்து எப்படி போய் they are telling that I have heard this word in the church அப்படின்னு சொல்லி இந்த காரியத்திற்கு எதிர்த்து நின்றார்கள்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுமே வரலையே. அங்கே போய் கல்லாப்பட்டியில் கையை வச்சுட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். அங்கே போய் ஒரு இடத்துல அறகுறையா ஆடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. ஒரு இடத்துல கெட்ட கெட்ட வார்த்தையில பேசி சண்டை போடுறாங்கன்னு, ஒரு இடத்துல இவங்களெல்லாம் எப்படி வச்சு ஜமானிக்கிறேன்னு கேட்குறாங்க. How is it possible? வேதம் சொல்லுகிறது கலக வீட்டார். They will never respond to anything. கலக வீட்டார். இது வேத வசனங்கள் போகாதீங்க. வசனம் அழகாக சொல்வது, மனுபுத்திரனே நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய். காணும்படி அவர்களுக்கு கண்கள் இருந்தும் அவர்கள் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்கள் காதுகள் இருந்தும் கேளாமல் போகிறார்கள், அவர்கள் கலக வீட்டார். They won't survive. எப்படி நான் இருக்க முடியும்? அதனால தான் 3 மணிக்கு எந்திரிச்சவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இன்னும் கலகம் ஜாஸ்தியாகும். கலகம் ஜாஸ்தியாகும் போது அது முடிவு உண்டாகும். கிறிஸ்து மரிப்பார். புரியுதா உங்களுக்கு? பிலாத்து கலகம் ஜாஸ்தியானோன்னு என்ன சொல்றான்? கலகம் பெருகுது, அதனால சொல்றான் கை கழுவிட்டு. முடிவாக தான் வரும் கலகம். அங்கே உலகத்தில் கலகம் ஜாஸ்தியான கைகளும் உண்டாகும். கிறிஸ்தவ சபையில கலகம் ஜாஸ்தியான கைகளுதல் உண்டாகும். உனக்கு முடிவு வரும். வேதம் சொல்லுகிறது ஜாக்கிரதைய. வைத்தியக்காரனாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், எவனவனாக இருக்கலாம். சாதாரண ஒரு ஸ்பீக்கர்ல தான் உனக்கு சத்தம் வரும். அதுக்காக ஸ்பீக்கர் பேசுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதே போல ஒரு மனுஷன் இந்த வார்த்தை எடுத்து உனக்கு வாசிக்கலாம், அவனை பார்க்காது. தேவ வசனத்திற்கு கீழ்ப்படி நடுங்கு, பயந்து நடுங்கு. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கு. என்ன பார்க்காது, என்னுடைய காரியத்தை பார்க்காது. நான் உன்னை விட பெரிய கலக வீட்டானாக இருக்கிறேன். என்ன பார்க்கும்படி தேவன் உனக்கு சொல்லல. வேத வார்த்தைகளை பாரு, பயந்து நடுங்கு. இவர்கள் கலக வீட்டார் என்கிற பேரை வாங்கிறாத. தேவனாகிய கர்த்தரை ஒரு காலம் விரும்புவது கிடையாது. மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிச்சோம். கலகம் அதிகமானதே இல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று காத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த வெளிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். நீதிமானுடைய அவன் கையை கழுவிட்டான். இங்க கலகம் அதிகமாகிறது இல்லாமல் தன் பிரயத்தனத்தில் பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தன் தண்ணீரை கையில அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்படிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. பிலாத்துவாலே முடியல, சாதாரண மனுஷனாலே தான் முடியும். அதனாலதான் கலகங்கள் அதிகமாகும் போது கை கழுவுதல் உண்டாகும். கை கழுவுதல் உண்டாகும் போது அங்கே ஜனங்கள் பார்த்துக் கொண்டார்கள், இங்கே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பவுல் அதனாலதான் பயந்து சொல்லுகிறான், கலகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதோ, என் மனதிற்கு ஏற்றவர்களாக இராதபடிக்கு கலகங்கள் உங்களுக்குள் இருக்கிறதோ, உங்களுடைய மனதிற்கு ஏற்றபடி நான் இராதபடிக்கும் உங்களிடத்துல கலகங்கள் உண்டாயிருக்கிறதோ. நமக்கு விருப்பம் அப்படித்தான் இருக்கும். நமக்கு சின்ன வயசுலேயே எல்லா ஆசையும் இருக்கும். சின்ன பசங்களுக்கே வண்டி ஓட்டணும்னு ஆசையா இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கும். சின்னதுலேயே நமக்கு எல்லாமே ஆசையா இருக்கும். வயசான பின்னாடி நமக்கு சின்னவங்க போல நடக்கணும்னு ஆசையா இருக்கும். சாத்தியம் இல்லையே. நீ விரும்புகிறபடியெல்லாம் செய்வதற்கு வேதத்துல வாய்ப்புகள் இல்லையே. கர்த்தரிடத்துல அதற்கான அனுமதிகள் இல்லையே. அதற்கு நீ கலகம் பண்ணலாமா? வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தல்லவா நடக்கணும். நீ வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தல்லவா நடக்கணும். உன் இஷ்டப்படி நடக்க முடியாது. கலகங்கள் கை கழுவுதலை உண்டாகும். அதனாலதான் பிலாத்து கை கழுவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செய்திகளும் உண்டு. திரும்ப வாசிக்கலாம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செய்திகளும் உண்டு. இது மிக முக்கியமான ஒரு சோர்ஸ். கலகங்கள் எங்கே உண்டாகும்னா அந்த இடத்துல எங்க வைராக்கியங்களும் விரோதங்களும் இருக்கிறதோ அந்த 20ஆம் வசனத்திலே நம்ம பார்ப்பது போல வேற சில பாவங்கள் இந்த பாவத்தை உணவுள்ளாக உருவாக்கிவிடும். திரும்ப வாசிக்கலாம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செய்திகளும் உண்டு. கலகங்களும் சகல துச்செய்திகளும் உண்டாகும். இங்கே கலகங்களும் துச்செய்திகளும் உண்டாகும்படி நாம் அனுமதிக்க முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் வைராக்கியமும் விரோதமும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். வைராக்கியம் விரோதம் எங்க வரும்? எங்க சுயம் இருக்கிறதோ அங்கே வரும். நீங்க சுயத்தை தவிர நம்ம கிட்ட வேற எதுவுமே கிடையாது. எப்படியாவது நான் நல்லா இருக்கும், எப்படியாவது நான் நல்லா இருக்கும், என் காரியம் நடக்கணும், எனக்கு பிரியமானது நடக்கணும், நான் ஆசைப்படுறது நடக்கணும். அதனாலதான் நம்ம பாவம் செய்யறோம். வேற யாருடைய ஆசைக்காகவாவது நம்ம ஏதாவது அருவருப்பான பாவம் செய்யறோமா? இல்லை, நம்ம விருப்பத்திற்காக தான் நம்ம செய்கிறோம். அதனாலதான் இத்தனை பாவம் 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை
உங்களுடைய 20வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை வர்ற காரணம் தெரியுமா? சுயம் மட்டும்தான். இந்த சுயம் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது நீ விரோதிக்க வேண்டியதில்லை, வைராக்கிய வேண்டியதில்லை, பகை வேண்டியதில்லை, கோல் சொல்ல வேண்டியதில்லை, புறம் கூற வேண்டிய அவசியம் இல்லை, கலகம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் உட்கார்ந்து தேவையில்லாத காரியங்களை குறித்து வாக்குவாதங்கள் பண்ண வேண்டியதில்லை, ஒன்றுமே அவசியம் இருக்காது. சுயம் மட்டும்தான் இத்தனையும் உருவாக்குகிறது. அதனால தான் இங்கே சுருக்கமாக நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டாகும். ஏன்னா வைராக்கியமும் பகையும் இருக்கும்போது நாளில் ஏறாது. நான் செய்கிறதான் கரெக்டுன்னு இருக்கும். முடிவு பண்ணிட்டு நான் சொல்றதான் கரெக்டுன்னு ஒரு முடிவு பண்ணேன்னா அவங்ககிட்ட நீ எவ்வளவு வாக்குவாதம் பண்ணாலும் அதேவே தான் சொல்லிட்டு. அதனால தான் வாக்குவாதமும் பாவரசுக்கு வந்து சேர்ந்தது. கலகக்காரர்கள் வாக்குவாதத்தில் கை தேர்ந்தவர்கள், கலகக்காரர்கள் வைராக்கியத்தில் முன்னோடிகள், கலகக்காரர்கள் பகைக்கிறதுல அவர்கள் தான் எக்ஸ்பர்ட். அதில் மாற்றமே கிடையாது. காரணம் சுயத்தை தவிர அவர்களுக்குள்ள வேற ஒன்றுமே கிடையாது. அதனால ஒரு சன்னியாசி ஒரு கேம் நடத்தினார். ஒரு ரூமில் வந்து எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம், ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் சொன்னால் நீங்கள் வந்து எல்லாரும் சுயநலவாதிகள் கிடையாது, எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே வந்துருக்கீங்க, இன்றைக்கி அதை நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேலையும் ஒரு ப்ளூ கலர் பலூன் கொடுத்து அந்த பலூனில் எல்லாரும் உங்களுடைய பேர்களை எழுதி அந்த ரூமில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கதவு, அந்த கதவுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சைஸில் ஒரே கலரில் பலூன், அந்த பலூனில் எல்லாரும் அவங்களுடைய பேர் எழுதி அந்த ரூமில் போட்டாங்க. அப்புறம் சொன்னார், இப்போ போய் எல்லாரும் அவங்களுடைய ரூமில் நல்ல ஃபேன் ஓடுது, அந்த பலூன் இன்னும் அங்குமாக பறந்து எல்லா இடமும் பறந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் போய் உங்களுடைய பலூன் எடுத்துட்டு வந்துருக்காங்க. உள்ளே போனாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடி தடி ரகலையே, ஏன்னா டைம் சொல்லிட்டாரு 10 நிமிஷத்துக்குள்ளே பலூன் எடுத்துட்டு வந்துடணும். இது போய் பார்க்குறான், அது அவங்க பேர் இல்லை, இன்னொரு பேர் இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் பலூனை தேடி கடைசியில் 1-2 பேர் கூட எடுக்க முடியாது. உடனே வெளியே வந்துட்டாங்க. வந்து சண்டே ஆயிடுச்சு, பயங்கர சண்டை. ஏன் என்ன இங்கே வந்து பலூன் எடுக்கிறவங்க ஏன் மேலே கிடிச்சிட்டு அவன் மேலே கிடிச்சிட்டு உனக்குலாம் எடுக்கணும்னு அவசியமா, நீ தான் அப்படி பேசலாம் என்ன பண்ண போகிறேன்னு பெரிய தகராறு ஆயிடுச்சு. அவர் போட்டு எல்லாரும் அமைதியாக இருக்கணும். இப்போ இன்னொரு வேலை செய்யுங்க, இப்போ நீங்கள் திரும்ப அதே உள்ளே போங்க, ஆளுக்கு ஒரு பலூன் எடுங்க, அந்த பலூனில் யார் பேர் எழுதிக்கோ அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. உள்ளே போனாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாம் சந்தோஷமாக வெளியே வந்தாங்க. அப்போ தான் அவர் சொன்னாராம், உனக்குள்ள சுயம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த காரியத்தை முன்கூட்டி செய்யணும். அவனுடைய தான் தேடிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ள உன்னால் உன்னுடைய கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே எடுக்க பலூன் யாருடையன்னு அவன் வேலை கொடுத்துருக்கேன்னா 2 நிமிஷத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சு சந்தோஷமாக வந்துருக்காங்க. இன்னைக்கு இப்படிதான் சபையில் வாழ்ந்துருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ சபை மற்றவர்களுக்காக நீ வாழும்படி தேவன் வச்சிருக்கிறார். மற்றவனுக்காக வாழ்றதுக்கு அருமையாக இருக்கும், மற்றவனுக்காக வாழ்றதுக்கு பொறுமையாக இருக்கும், மற்றவனுக்காக வாழ்கிறவன் சாந்தமாக இருக்கும், மற்றவனுக்காக வாழ்கிறவன் சமாதானமாக இருக்கும், மற்றவனுக்காக வாழ்கிறவன் எப்போதும் சந்தோஷமாக இருப்பான். உன் வாழ்க்கையில இதெல்லாம் இல்லையே. காரணம் என்ன தெரியுமா? உன்னோட தான் தெரியும். அதனால தான் பகை வருது, வைராக்கியம் வருது, விரோதம் வருது, சண்டை வருது, தோல்சுகள் வருது, புறப்படுதல் வருது, கலகங்கள் உச்சபட்சத்தில் இருக்குது. பிறனுக்கான செய்யுங்க. வேதம் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் மற்றவர்கள் நலனுக்காக செய்யும்போது உன்னுடைய காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தவனுடைய காரியத்தை பாதிக்கும்படி உன்னால் பாவம் செய்ய முடியாது. அன்பு இந்த காரியத்தை எல்லாவற்றுக்கும் மேலோங்கி உன்னை பரிசுத்தமாக நடத்தும்.